ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் குழம்பு அண்ட் கொத்தமல்லி புதினா துவையல். ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஏன் ரொம்ப ஸ்பெஷல்? வெண்டைக்காய் காரக்குழம்புலாம் ஒரு பெரிய ஸ்பெஷலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, கண்டிப்பாக ஸ்பெஷல். ஏன் கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் இன்றைக்கி விளைஞ்ச வெண்டைக்காயில் நம்ம காரக்குழம்பு வச்சோம். அப்போது எப்படி இருக்கும்? செம எம்மியாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் நான் கேப்சர் பண்ணி போட்டேன். இது ரொம்ப 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 ஸ்பெஷல். ஏன் கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் நம்ம விளைய வச்ச வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்குங்க, நல்லா முத்து முத்தாக வந்திருக்குங்க. அது நம்ம எப்படி குழம்பு வச்சோம் அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு, 2 தக்காளி அண்ட் நம்ம வீட்டில் விளைஞ்ச வெண்டைக்காய். அண்ட் இந்த வெண்டைக்காய் ரொம்ப ஸ்பெஷல். பாருங்களேன் எவ்வளோ முத்து முத்தாக இருக்குது. நம்ம கடையில் வாங்கினா கூட இந்த மாதிரி முத்து நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இது வந்து பியோர் நாட்டு வெண்டைக்காங்க. ஸோ ரொம்ப எம்மியான டேஸ்ட்டில் இருந்ததுங்க, நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நல்லா ஒரு விதை வந்து நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அது நல்லா முத்துனதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் மண் தரையில் போட்டிங்கன்னா போதுங்க, நல்லா சூப்பராக வெண்டைக்காய் விதை வந்துடுங்க. கண்டிப்பாக நம்ம வீட்டில் விளைய வச்சு சாப்பிட்றதுல இருக்க டேஸ்ட் இருக்குது பாருங்கள், அதில் எதுவுமே வராங்க. ஏன்னா இது சுத்தமாக கெமிக்கல் ஃப்ரீங்க, எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணல. நம்ம நேச்சுரலான அந்த டீ தூள், முட்டைத்தூள், வெஜிடபிளுடைய அந்த கன்சிஸ்டன்ஸ், அதோடைய வேஸ்டேஜ், ஸோ அந்த அரிசி கழுவுன தண்ணி, இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரென்த்தான ஒரு இதெல்லாம் போட்டு நம்ம வளர்த்த காயின்றதால கண்டிப்பாக அதில் நல்ல சத்து தாங்க இருக்கும். இதில் மாதிரி நம்ம வீட்டில் விளைய வச்சு நம்ம வந்து குழம்பு வச்சு சாப்பிடும்போது இருக்க டேஸ்ட்டு பாருங்கள், ரொம்ப மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிக்கணுன்றதுக்காகவே நான் இந்த ரெசிபியை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் செய்வீங்க நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்களும் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்றத. அண்ட் அதோட ரிசல்ட்டும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நான் சும்மா ஒரு வார்த்தைக்காக சொல்லலை, நிஜமாகவே சொல்கிறேன். வெண்டைக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணலாம், வெண்டைக்காய் ரோஸ்ட் பண்ணலாம், வெண்டைக்காய் குழம்புக்கலாம். வெண்டைக்காய் ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப கால்சியம் ரொம்ப நிறைய இருக்குது. கண்டிப்பாக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும், வயதானவங்களுக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இது அழகாக நம்ம நல்லா தண்ணியில் அலசிட்டு அதை அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணி பார்க்கும்போது இருக்கிற சந்தோஷம் பாருங்கள், செம்மையாக இருந்தது. ஓகே, நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். அண்ட் இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா, வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப மணமாக இருக்கும், ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அண்ட் பூண்டு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஒரு 5-6 பூண்டு எடுத்துக்கிட்டேன். அழகாக அதை தோல் சீவி வாஷ் பண்ணி எடுத்துக்காச்சு. அண்ட் நம்ம குழம்பு வந்து ரொம்ப நிறைய வைக்க போதில், ரொம்ப கொஞ்சமாக தான் வைக்க போகிறோம். இன்னும் 1 டைம் தான் நம்ம லஞ்சுக்கு மட்டும் தான் சாப்பிட போகிறோம். ஸோ கொஞ்சமாக எடுத்துக்காச்சு வெங்காயம், பூண்டு. அண்ட் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி, அவ்வளோதான். அண்ட் தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம் ரொம்ப நல்லதுங்க. காரக்குழம்புல போட்டு தாளிக்கிறது ரொம்ப வாசனையாக இருக்கும் கொதிக்கும் போது. அண்ட் நீங்கள் பவுடராக அரைச்சி வச்சுக்கிட்டு அதையும் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 2 வரமிளகா, கொஞ்சம் 2 கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் நம்ம போட்டு தாளிக்க போகிறோம். அண்ட் வெண்டைக்காவை போட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூளை போட்டு கொதிக்க வச்சு புளியை கரைச்சி ஊற்றி இறக்குனா சும்மா மனமாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதில் என்ன ஸ்பெஷல் நான் ரிப்பீட் பண்ணி சொல்லியிருக்கேன், நம்ம வீட்டில் விளைஞ்ச வெண்டைக்காய் குழம்பு வைக்கிறது தாங்க ஸ்பெஷல். நம்ம கடையில் வாங்கி செய்கிறத விட கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அது முடியாதது நினச்சா நம்ம முடியாது தான், கண்டிப்பாக முடியும்னு நினச்சா முடியும். ஸோ கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே ஒரு கொஞ்சமாக ஒரு ஸ்பேஸாவது இருக்கும், சன்லைட் படுற மாதிரி. ஸ்பேஸ் இல்லைனாலும் நீங்கள் இந்த க்ரீன் பேக், க்ரோ பேக் இருக்கு இல்லைங்களா, அது வச்சு மண் கொட்டி, மண் நம்ம ஊரில் கிடையாது, நம்ம ஃபாரினில் இல்லை. ஸோ கண்டிப்பாக நமக்கு மண் நிறைய நமக்கு விளைஞ்சி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மண் போட்டு அழகாக நீங்கள் தண்ணி ஊற்றி இந்த உரம் போட்டு வெண்டைக்காய் விளைய வச்சு சாப்பிடுங்க. வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காயெல்லாம் நம்ம வீட்டில் விளைய வச்சு சாப்பிட்றது, நாட்டுக்காயாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஓகே, கமிங் டு தி பாயிண்ட். வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கடாயை வச்சுட்டோம், எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டாச்சு, மிளகு, சீரகம் அண்ட் வெந்தயம், காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு தாளிச்சாச்சுங்க. அண்ட் கருவேப்பிலையும் போட்டாச்சு, நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. அண்ட் இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு தாளிச்சாச்சு. எதுக்கு கொஞ்சமாக குழம்பு வைக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய வானிலை கடாய் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டால், எனக்கு ரொம்ப பிடிக்குங்க பெரிய கடாயில் வதக்கி செய்கிறது. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கடாய் வந்து சண்டே தான் எடுப்பாங்க இந்த கறி குழம்பு வைக்கிறதுக்கு. பட் எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நான் இந்த கடாய் வந்து எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது நல்லா நம்ம பெரட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. சின்ன கடாயாக இருந்தால் அது கொஞ்சம் ரொம்ப ஷார்ட் டியூரேஷனில் தான் நம்ம பண்ணணும். பட் இது நல்லா வதக்கலாம் இல்லைங்களா, ஸோ அது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நறுக்கி வச்சுருக்க தக்காளியை போட்டாச்சு. அண்டு கொஞ்சமாக 4 கல் உப்பு போட்டிங்கன்னா அது நல்லா வதங்கிடுங்க சீக்கிரமாக. அண்ட் லைட்டாக புளி தண்ணியை தெளிச்சு விட்டிங்கன்னா தக்காளியும் நல்லா குழன்னு குழஞ்சி வந்துடும். அந்த குழஞ்சி வரும்பொழுது நம்ம நறுக்கி வச்சுருக்க இந்த வெண்டைக்காய் இருக்குதுங்களா, அதுக்கப்புறம் போனோம். ஏன்னா தக்காளி கொஞ்சம் முழுசாக அந்த குழம்பு வந்து அப்படியே கொஞ்சம் ஒட்டாத மாதிரி இருக்கும். ஸோ குழஞ்சி இருந்தால் நல்லா
கிரேவி மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வெண்டைக்காய் வந்து போட்டாச்சு வதங்கினதுக்கப்புறம் இப்போது நம்மளுக்கு என்ன வேலை, இது ஒரு 2 மினிட்ஸ் தாங்க. ஏன்னா ரொம்ப பிஞ்சியாக இருக்குது வெண்டைக்காய். ஸோ டக்குன்னு வெந்துடும், ரொம்ப நேரம் வேகிறதுக்குடைய டைம் இது எடுத்துக்காது. ஸோ நல்லா வதக்கி விட்டாச்சு. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டாச்சு. அண்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டாச்சு. எனக்கு காரம் நம்ம மிளகா போட்டிருக்கோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மிளகு போட்டிருக்கோம். ஸோ அதிலே காரம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் சில டைமில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றுவேங்க, அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பட் இன்றைக்கி வைக்கல, நான் வெண்டைக்காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதால நம்ம ரொம்ப கன்சிஸ்டன்ஸை வந்து இது பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக எடுக்கல. கொஞ்சம் தேங்காய், மிளகு, சீரகம் அண்ட் சோம்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சி ஊற்றுனீங்கன்னா அது சூப்பராக இருக்கும். அது ஒரு மணமாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அது நீங்கள் எந்த காய் போட்டாலும், காரக்குழம்பு வச்சாலும் நீங்கள் அந்த மாதிரி அரைச்சி வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. மிளகாத்தூள் போட்டாச்சு, புளி தண்ணி ஊற்றியாச்சு. அண்ட் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மூடி வச்சுட்டோன்னா ஒரு 5 மினிட்ஸில் அது நல்லா தளன்னு கொதிச்சு வந்துடுங்க. அவ்வளோதான், நம்ம எடுத்து ஊற்றி சாப்பிட வேண்டியதாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு ஒரு சின்ன கிண்ணத்துக்கு. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிள். அண்ட் ஆனால் இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரிச் ஆஃப் கால்சியம்ஸ். இதில் வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா ஒரு ஃப்ளேவரிங் அது. அண்ட் ஓக்ரான்னு சொல்லுவாங்க வெண்டைக்காவை. அண்ட் ரொம்ப நல்லதுங்க அது சாப்பிட்றது. அண்ட் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா துவையல், அதாவது புதினா கொத்தமல்லி. இதுவும் நம்ம வீட்டில் விளைவிச்சது தாங்க. இதுவும் சின்ன க்ரோ பேக்கில். ஆக்சுவலி நான் அந்த வீடியோவாக நான் எடுத்து போடல, நான் பறிச்சுட்டேன். நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வீடியோவாக நான் ஷேர் பண்ணுறேன். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா புதினா அண்ட் கொத்தமல்லி தாங்க. ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப எம்மியாக இருக்கும் இந்த துவையல். இது வந்து ஸ்பெஷலாக வந்து எதுக்காக செய்கிறது பார்த்திங்கன்னா டிஃபன் டைமில் செய்வாங்க, இட்லி தோசைக்கு. அண்ட் சாதத்துக்கும் சாப்பிட்டாவும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து என்னென்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், 4 தக்காளி அண்ட் கொத்தமல்லி, புதினா நல்லா ஃப்ளேவரிங் போகலாம். இது ஃபுல்லாக அயனுங்க. அயனு அண்ட் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீக்லி த்ரைஸ் நீங்கள் சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக சாப்பிட்லாங்க. ஏன்னா அவ்வளோ நல்லதுங்க. அயன் வந்து அவ்வளோ ரிச்சாக இருக்குது. நம்ம எவ்வளோ பெரிய பெரிய டேப்லெட்ஸ் எவ்வளோ காஸ்ட்லியாக வந்து காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம், அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி ரிச்சாக நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ஃபுட்டை வந்து ப்ராப்பராக எடுத்துக்கிட்டாவே நம்மளுடைய ஹெல்த் வந்து நல்லா இருக்குங்க. அனிமிக்கின்ற ஒரு ப்ராப்ளமே இருக்காதுங்க. ஸோ கண்டிப்பாா ட்ரை பண்ணுங்கள். ஸோ வெங்காயம், தக்காளி அண்ட் பச்சை மிளகா, வேணால் ஒரு காரத்துக்கு ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 2 மிளகு, 2 சீரகம், கொஞ்சம் தேங்காங்க, அவ்வளோதான். நல்லா இதை நல்லா ஃப்ரை பண்ணி வதக்கிட்டு நல்லா இதை ஆற வச்சிடணுங்க. ஏன்னா சூடாக அரைச்சோன்னா அதோட டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால் அந்த வந்து அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா தக்காளி வந்து தோல் உரிக்காமல் போடுவாங்கங்க. இது ஆக்சுவலி நான் வந்து இந்த மாதிரி ப்ரெஃபர் பண்ணதில்லை, எங்கள் மாமியார் வீட்டில் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ ஆனால் அது நல்லா இருக்குது டேஸ்ட்டு. ஸோ அந்த தோலை வந்து கட் பண்ணாமலே போட்டு வதக்கிட்டு அதை நல்லா ஆற வச்சு அரைக்கிறாங்க. அந்த புளிப்பு ஸ்மெல்லு, அந்த காரம், பச்சை மிளகா எல்லாமே சேர்ந்து ரொம்ப எம்மையாக இருக்குங்க. மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன கேட்டிங்கன்னா புதினா அண்ட் கொத்தமல்லி, செம்ம டேஸ்ட்டுங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இட்லி வந்து நீங்கள் 10 இட்லி கொடுத்தா கூட சாப்பிட்ருவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த துவையல் அண்ட் சட்னி. ஸோ நீங்கள் சாதத்துக்கும் அதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க. மிக்சியில் ஜாரில் போட்டு நம்ம உப்பு போட்டு அரைச்சாச்சு, இவ்வளோ தான். இட்லி தோசைக்கு கண்டிப்பாக அது ஒரு செம்ம காம்பினேஷன், டாப் காம்பினேஷன். நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பார்க்குறோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ஃபார் our new subscribers. Okay, catch you later in another video.